ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்கள் இருக்கு. அதாவது ஃபியர்ஸ். ஸோ அது எப்படி நம்ம வந்து கன்ஃப்ரண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதுலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனா எதுக்காக பயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பயத்தை நிறைய பேர் பயப்படாது அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயமாக இருக்கும், ரைட்டா? ஸோ பயம்னா எதுக்காக பயமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அந்த புரிதல் இருக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணணும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர், எதனால பயம் வருது. நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அதை நினைச்சாலே பயமாக வரா மாதிரி இருக்கும். ஸோ என்ன காஸ், அதை வந்து நம்மளோட முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த காசை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனா அந்த ட்ரிகர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ட்ரிகர்ஸை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த பயம் வராமல் இருக்கும். அடுத்தது அப்படிங்கிறதுனா சரி பயம் வருது அப்படிங்கிறதுனா அந்த இமோஷன்ஸை நம்ம என்லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சீக்வென்ஸில் நம்மளுக்கு அந்த பயம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனா மறுபடியும் அதே சுச்சுவேஷனில் வந்ததுன்னா நம்ம இதை கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபியர் வருது, இந்த ப்ராசஸில் தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிற போது அடுத்தது நம்ம வந்து இதை இந்த நெகட்டிவ் தாட்டை டோட்டலாக எடுத்துகிட்டு அதை பாசிட்டிவாக நம்ம வந்து மாற்றுறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி பயம் வருது, அதான் ஆனால் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லறதுக்கு மனசளவு மட்டும் கிடையாது, வாயளவில் மட்டும் கிடையாது, உள்ள உணர்ச்சிகள் வரைக்கும் நம்ம போய் அதை வந்து அந்த பாசிட்டிவாக நம்ம வந்து அதை மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருக்கும், பயம் வரா மாதிரி இருக்குன்னா நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு காமாக கம்போஸ்டாக நம்ம வந்து இருக்கணும்னா ஒரு டீப் ப்ரீதிங் ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீதிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியோட இன்னும் ஒரு கான்சென்ட்ரேஷனோட நம்மளுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் அதை டேக்கிள் பண்ணுற அந்த ஒரு டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டில் வரும். ஏன்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபியருக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து சரி இதெல்லாம் நம்ம கன்ஃப்ரண்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு அந்த ஃபியரை வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதை நாளளவில் நம்ம ஒரு சேஃப் அண்ட் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் இந்த நபரை ஒரு ஃபியருக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு இந்த இருட்டாக இருந்தால் ஒரு பயம் இருக்கும், இல்லை சடனாக ஏதாவது ஒரு அன்ஹர்ட் சவுண்ட்ஸை கேட்டால் பயமாக இருக்கும். ஸோ அதை சென்சிட்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் தெரப்பி நம்ம கொடுப்போம். ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சென்சிட்டைஸ் பண்ண அந்த பயம் வந்து அவங்கள விட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸாக நம்ம கொண்டு வரும்போது நம்மளால் அந்த பயத்தை ஜெயிக்க முடியும். அண்ட் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸை நம்ம வந்து பேகேஜ் மாதிரி கேரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் முன்னோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸ்போஷர் தெரப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்களோட ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.